ரிஷபராசிக்கு சனி லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் என்ன திசை நடக்குதோ அதை பொறுத்து தான். ஒருத்தருக்கு ராகு திசை நடக்கும், ஒருத்தருக்கு குரு திசை நடக்கும், ஒருத்தருக்கு சனி திசை நடக்கும். அப்படிங்கிறப்ப ரிஷபராசிக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கூட்டு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அவங்க தொழிலில் பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் செயல்படுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் வராது. ஆனால் ராகு திசை நடந்தால் வயிறு நெஞ்சு சம்மந்தப்பட்ட இடத்துல ஆஸ்பத்திரி செலவு வரும். கொஞ்சம் பீடி சிகரெட்டு இதெல்லாம் பார்த்து குடிச்சிக்கணும். இதெல்லாம் குடிக்கிறத நிறுத்திக்கிறது நல்லது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு முக்கியமாக இந்த பீடி சிகரெட்டு தண்ணி இது மாதிரி இதை தொடக்கூடாது. மற்றபடி அவங்க நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமணம் பண்ணலாம், எல்லா யோகமும் நல்லா இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க அவசரப்பட்டு இதை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா நல்லபடியாக இருப்பாங்க. மற்றபடி அம்மா அப்பாவோடு இருக்கிறதோ இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கிறதோ அவங்களுக்கு சரி வராது. அவங்க தனிப்பட்ட முறையில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லாத அவங்க பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா சுற்றி சுற்றி எதிரிகள் இருப்பாங்க. அதில் ஒவ்வொரு தரமும் நம்ம தப்பிச்சு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் சுதாரித்து நடந்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை மேன்மைக்கு நல்லபடியாக வரும். அப்படிங்கிறப்ப இப்போ கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் முருகனுடைய அமைப்பு. அப்படிங்கிறப்ப திருமண யோகத்துக்கு நல்லா இருக்குது. திருமணம் பண்ணுறதுனா அவங்க இப்போ பண்ணலாம். அது 25 வயசை தாண்டி இருந்தால் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ நல்லா இருக்குது. நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு இப்போ அமைப்பு நல்லா இருக்குது. இருந்தாலும் அதில் பொறுமை தேவை. 2026க்கு அப்புறம் அவங்களுக்கு சுய தொழில் ஆரம்பிக்க நல்லா இருக்குது. வண்டி வாகனம் இல்லை வீடு கட்ட நிலம் வாங்க எல்லா அமைப்புமே நல்லா இருக்குது. இருந்தாலும் பூர்வீக சொத்தில் பல பிரச்சனை சிக்கல் இதெல்லாம் இருக்கும். பொறுமையாக ஒரு தரத்துக்கு பல தரம் யோசனை பண்ணி அதை முடிவெடுத்து நிதானமாக யோசித்து செய்யணும். எதையும் அவசரப்பட்டு விற்கக்கூடாது. அவசரப்பட்டு அதை முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு பின்னாடி இன்னும் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் போனால் அடுத்தது ரிஷபராசிக்கு இன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி அப்புறம் 7.5 சனி வருவார். அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவாங்க. அதனால் எதா இருந்தாலும் நிலம் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், திருமணம் பண்ணலாம். எல்லா யோகமும் நல்லா இருக்குது. அம்மா அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாத கூட போகலாம். இருந்தாலும் அவளுக்கும் பெரிய பெரிய ஒரு ஆபத்தெல்லாம் வராது. நீங்கள் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் சேர்றதோ இல்லை லேடிஸ் விஷயத்துலையோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல யோகத்தை குரு பகவான் கொடுப்பாரு. 2026லேருந்து உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் உண்டாகும். நல்லபடியாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திரப்பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் புத்திரப்பாக்கியம் இருக்கும். மற்றபடி நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது எல்லாத்தையுமே ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது எல்லாமே வெற்றி அடையும் 2026ல். அதனால் புத்தாண்டு பிறந்தோடனே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக முடியும்.